ஸோ வெல்கம் டு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்களுக்கு லாயலாக இருக்காரா, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு லாயலாக இருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்கள் லவ்டு ஒன்னோட நேமை வந்து 3 times ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருங்க. அவரை வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இந்த கார்ட்ஸ் நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஸோ இந்த எனர்ஜியை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்டிவோட பர்சன் கனெக்டிவ்க்கு லாயலாக இருக்காங்களா? கனெக்டிவோட பர்சன் கனெக்டிவ்க்கு லாயலாக இருக்காங்களா? ஒரு 3 கார்டு மட்டும் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்டு ரிவீல் பண்ணிடலாம். அவங்க வந்து உங்களை பற்றி வந்து திங்க் பண்ணும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் அதே மாதிரி லாஜிக்கலாகவும் தான் இருக்காங்க. ஸோ எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அதன்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ லாயல்ட்டி லெவல் பார்க்கும்போது த மூன் வந்துருக்கு. ஸோ இங்கே லாயல்ட்டி கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த பர்சன் வந்து ஃபீலிங்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ சில டைமில் வந்து சீக்ரெட் தாட்ஸு அதே மாதிரி ஹிடன் தாட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து முழுமையாக நம்பணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர் ஆக்ஷன் பார்க்கும்போது த டெவில் வந்துருக்கு. ஃப்யூச்சரில் இந்த கனெக்ஷனில் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்குது. பட் ஆனால் அட் த சேம் டைம் அட்டாச்மெண்ட்டு அப்சஷன் அண்ட் டாக்ஸிக்ஸ் பேட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓவரால் வந்து ஜோடியாக் வந்து ஜெமினி, லீப்ரா அண்ட் அக்வாரியஸ், பீசஸ், கேப்ரிகான் இது வந்து ப்ரெசன்டபுளாக இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டேக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.